பீகார் சமஸ்திபூரில் உள்ள பாரத ரத்னா கர்பூரி தாக்கூர் கிராமத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய பிரதமர் மோடி, ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியினர் ஊழல் வழக்குகளில் ஜாமீனில் வெளிவந்தவர்கள் என்றார். காவிரி பாசன மாவட்டங்களில் நெல் கொள்முதல் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும், மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். 200 ஆண்டுகள் பழமையான புதுச்சேரி தாவரவியல் பூங்கா புதுப்பிக்கப்பட்டு இன்று மீண்டும் திறக்கப்பட்டது. முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். 10, 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை அடுத்த மாதம் 4ஆம் தேதி வெளியிடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. 2026 மார்ச், ஏப்ரல் மாதங்களில் பொதுத் தேர்வு நடைபெறவுள்ளது. திருப்பூர் விஸ்வேஸ்வரர் கோவில் கந்தசஷ்டி 3ஆம் நாள் விழாவில் செல்வ முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானையுடன் சிவப்பு மலர்கள் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். சூரசம்ஹாரம் விழாவிற்கு புதிதாக செய்யப்பட்டுள்ள சூரபத்மனுக்கு சிறப்பு பூஜை நடந்தது.